டொமைன் தான் என்ன, ஹோஸ்டிங் தான் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, டொமைனை எங்க வாங்கினோம் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த டொமைனை நிறைய வெப்சைட்ல வாங்கலாம், பட் நாங்க வாங்கின ஒரு இடம் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. பிகாஸ் நாங்க வாங்கின பிரைஸை விட நீங்க 20% லெஸா வாங்குறதுக்கான ஒரு சான்ஸ் ஒன்று இருக்குது. அது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்றத இப்ப நான் உங்களுக்கு லைவ்ல காட்டுறேன். நான் வாங்கின இந்த பிளாட்ஃபார்ம் வந்து என்ன அப்படின்னா, ஹோஸ்டிங்கர் அப்படின்னு சொல்ற இடத்துல தான் வாங்கியிருக்கிறேன். ரைட், நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது இதே மாதிரி நீங்க வாங்குறதுக்கு. பட் நான் இதை எதுக்காக ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்றது ஒரு ரீசனா சொல்லிக்கிறேன். இதுலயுமே 3 பேக்கேஜஸ் இருக்குது. பெஸ்டான பேக்கேஜ் அப்படின்னு சொன்னா இந்த பிசினஸ் அப்படின்னு சொல்ற இந்த பேக்கேஜ் தான். ரைட், கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு வந்து $3.99 வந்துட்டு கோஸ்ட் ஆகுது. ஸோ இதை நான் எதுக்காக ரெக்கமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு வெப்சைட்லயே உங்களால 100 வெப்சைட்டுக்கு ஹோஸ்ட் பண்ண முடியும். ரைட், அப்போ மல்டிபிள் டொமைன்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு ஹோஸ்டிங்கர் உங்களுக்கு போதும் ஹோஸ்ட் பண்றதுக்கு. இதை வச்சே நீங்க 100 வெப்சைட்டுக்கு மேல ஹோஸ்ட் பண்ண முடியும். இது ஒன். இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், NVMe ஸ்டோரேஜ் ரொம்ப ஸ்பீடா இருக்கும். ரைட், 200 GB வரையும் ப்ரொவைட் பண்ணலாம். சரி, டொமைன் தான் என்ன, ஹோஸ்டிங் தான் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு சொல்லுவோம். இப்போ நீங்க வந்து ஒரு பழத்தை வாங்கிருக்கீங்க, ஓகேவா? அந்த பழம் தான் டொமைன் வைப்போம். இதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள கொண்டு வைக்கீங்க, அதான் ஸ்டோர் பாக்ஸ். அதுக்குள்ள கொண்டு போய் நீங்க வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது பாதுகாப்பா இருக்க போகுது. ரைட், அந்த ஃப்ரிட்ஜுக்கு பேரு தான் ஹோஸ்டிங்கர். அதாவது நாம வெப்சைட் வாங்கியாச்சு, பேர் வாங்கியாச்சு, இதுதான் பேர் என்ன hostingr.com அப்படின்னு சொல்றது. இப்போ இதை வாங்கினதுக்கு பிறகு இதை ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு இடத்துல நம்ம வைக்கணும். அதுக்கு பேர் தான் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ப்ரொவைட் பண்றதுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் தான் வந்து உங்களுக்கு ஹோஸ்டிங்கர் அப்படின்னு சொல்லலாம். சரி, இதுல பிரதர் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்குது, இது எவ்வளவு கோஸ்ட் ஆகும் ஒரு இயருக்கு வாங்குறோம் அப்படின்னா நீங்க யோசிக்கலாம். ஸோ அதை பத்தி நான் சொல்றேன். இதுல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, SSL சர்டிபிகேட் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீயாவே தந்துருவாங்க. அதே மாதிரி இதுல முக்கியமான ஒரு விஷயம், டெய்லி பேக்கப். கிட்டத்தட்ட $25 இருக்கக்கூடிய பெல்ட்டான ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு ஃப்ரீயாவே தந்துடுறாங்க.